வெல்கம் டு நாஞ்சல் ஃப்ளேவர்ஸ். வணக்கம் நண்பர்களே. பண்டிகைகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் ஒற்றுமையாய் வாழ்வதற்கான உணர்வையும் ஏற்படுத்துகிறது. தீபாவளி என்றாலே புத்தாடை, பட்டாசு, பலகாரம். புத்தாடையும் பட்டாசையும் நாம கடைகளில் வாங்கிக்கலாம். ஆனால் பாரம்பரிய பலகாரம் அதை நாம் வீட்டில் தான் செய்யணும். இன்னைக்கு நாம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாரம்பரியம்னா என்ன? முதல்ல நாம் அதை பார்ப்போம். பண்டைய காலங்களில், பண்டிகை காலங்களில் பலகாரங்கள் எல்லாம் வீட்டில் செய்து நாம சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அக்கப்பக்கத்தில் இருக்கிறவருக்கும் கொடுத்து சந்தோஷமாக பண்டிகையை நாம் கொண்டாடினோம். இப்பொழுது வீட்டில் பலகாரங்கள் செய்வது அதிகமாகவே குறைந்து விட்டது. கடைகளில் பலகாரங்களை வாங்கி பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். நாம் நமது பண்டிகை கால பாரம்பரியத்தை நமது குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பது? நம் வீட்டில் பாரம்பரிய பலகாரங்கள் செய்தால்தான் நம் குழந்தைகளுக்கு அந்த பலகாரங்களை பற்றி தெரியும். இந்த தீபாவளிக்கு நீங்க பாரம்பரிய பலகாரத்தை வீட்டிலேயே உங்க குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. இப்ப நாம பாரம்பரிய பலகாரங்கள் எதெல்லாம் வீட்டிலேயே செய்யலாம் என்பதை பார்க்கலாம். சுத்து முறுக்கு, உள்ளு முறுக்கு, உளுந்த முறுக்கு, அச்சி முறுக்கு, தேன்குழல் முறுக்கு, கோகனட் மில் முறுக்கு, தட்டை, மிக்சர், காரசேவ், ரிப்பன் பக்கோடா, ஓமப்பொடி, அதிரசம், உளுந்த வடை, பருப்பு வடை, குலாப் ஜாமுன், பூந்தி லட்டு, ஜாங்கிரி, ரவை லட்டு, மைசூர் பாக். இன்னைக்கு நாம தீபாவளி பலகாரங்களில் ஒன்றான மைசூர் பாக் செய்வது எப்படி என்று பார்க்க போறோம். மைசூர் பாக்ல 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று ஹார்டு, இன்னொன்று சாஃப்ட். இந்த ஹார்ட் மைசூர் பாக் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸு. 2 மைசூர் பாக்கும் செய்யக்கூடிய விதம் வேற வேற. நாம் இன்னைக்கு ஹார்ட் மைசூர் பாக் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். எப்பவும் போல நாம தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம். கடலை மாவு 2½ கப், சீனி 2½ கப், தண்ணீர் 1¼ கப், கடலை எண்ணெய் 2½ கப். கடலை எண்ணெயில் மைசூர் பாக் செய்தால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கடலை எண்ணெயை பயன்படுத்துங்க. அடுத்தது ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்க கடலை மாவை கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக அரிச்சு எடுத்துடலாம். அரித்த பிறகு அரிப்பில் வரக்கூடிய கட்டிகளை ஸ்பூனில் கை கொண்டு உடைச்சி விட்டுடலாம். இப்போ கடலை மாவை நல்லா நைஸா கட்டி இல்லாம அரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். இனிமே மைசூர் பாக் செய்ய ஆரம்பிக்கலாம். மைசூர் பாக் செய்யறதுக்கு 2 பேன் வேணும். ஒரு பேன் எண்ணெயை சூடாக்குறதுக்கு, இன்னொரு பேன் சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு. இப்போ 2 பேனும் ரெடியா இருக்கு. நாம இனிமே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மைசூர் பாக் செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல கடலெண்ணெய் எடுத்து ஒரு பேன்ல ஊற்றிடலாம். முடிந்த வரைக்கும் சன்ஃப்ளவர் ஆயிலை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில் ஒரிஜினலே கிடையாது. முடிந்த வரைக்கும் கடலெண்ணெயை பயன்படுத்துங்க. அடுத்தது சீனி எடுத்து 2வது பேன்ல போட்டுடலாம். அப்படியே எடுத்து வச்சிருக்கிற தண்ணியும் இதில் ஊற்றி ஒரு கிண்டு விட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் சீனி பாகும் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நாம் எண்ணெயும் சீனி பாகையும் பேனில் ஊற்றி 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ சீனி பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் இப்போ தேவையான பக்குவம் வந்துட்டான்னு செக் பண்ணிடலாம். இதை எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சீனி பாகு லைட்டாக கண்ணில் எடுத்துட்டு விரல் வச்சு தொட்டுட்டு கம்பி பதம் வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னா 2 விரலையும் வச்சு தொட்டு பார்க்கும்போது இன்பிட்வீனில் சின்னதாக ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா சீனி பாகு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இனிமேல் நாம் அரிச்சு வச்சிருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீனி பாகோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கடலை மாவை சீனி பாகோட சேர்க்கும் போது கட்டி விழாமல் இருக்கிறதுக்கு கண்டினியூஸாக கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும்.
கடலை மாவையும் சீனி பாகையும் நல்லா சாஃப்ட் பேட்டராக ரெடி பண்ணுறது வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். மைசூர் பாகுக்கு தேவையான மாவை பக்குவமாக ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் சூடாயிட்டு இருக்கக்கூடிய எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சூடான எண்ணெயை மாவு கூட சேர்க்கும் போது அந்த மாவு பொரியணும். அப்படி பொரிஞ்சாதான் அந்த எண்ணெய் சரியான சூட்டில் இருக்குன்னு அர்த்தம். மாவு கூட எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு ஊற்றின எண்ணெயை அப்சார்ப் பண்ணும். அந்த அப்சார்ப் பண்ண பிறகு மறுபடியும் நீங்கள் எண்ணெயை ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும். எப்போ ஸ்டாப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நாம் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு அந்த எண்ணெயை ரிலீஸ் பண்ணும். எப்போ ரிலீஸ் பண்ணுதோ அப்போ நாம் எண்ணெயை ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணணும். அந்த மாவை பக்குவமாக இறக்கணும். இப்போ மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. நாம வேற ஒரு பேனுக்கு மாத்திரலாம். மைசூர் பாகை பேனுக்கு மாற்றின பிறகு டாப் லேயரை ஒரு ஃப்ளாட் ஸ்பூன் கொண்டு அழுத்தம் கொடுக்காம அப்படி லெவல் பண்ணணும். அழுத்தம் கொடுத்து லெவல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மைசூர் பாகு கூட சின்ன சின்ன ஹோல்ஸ் வராது. மைசூர் பாகை உடனே கட் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அது செட் ஆன பிறகு கட் பண்ணணும். பேனில் அப்படியே வச்சு கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி பேனை தலைகளை மாற்றி வச்சுட்டும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி தலைகளை மாற்றி வச்சுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நாம் மைசூர் பாகை எடுக்க முடியும். இப்போ டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் ரெடியாக இருக்குது. நாம் இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மைசூர் பாகை கட் பண்ணும்போது தின் நைஃப் யூஸ் பண்ணோம். அப்போ தான் மைசூர் பாக் உடையாமல் நம்ம கட் பண்ண. ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள் பேன் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ரெகுலர் ஷேப்பில் கிடச்சிருக்கும். நாம் ரவுண்ட் பேன் யூஸ் பண்ணியிருந்தனால இந்த ஓரத்தில் இருக்கக்கூடியெல்லாம் நமக்கு இர்ரெகுலர் ஷேப்பாக கிடச்சிருக்கு. இப்போ மைசூர் பாக் ரெடியாக இருக்குது. நாம் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய மைசூர் பாகோட கலர் கடையில் வாங்கக்கூடிய மைசூர் பாகோட கலர் மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணணும். இதுவரைக்கும் நாம் மைசூர் பாக் செய்வது எப்படி என்று பார்த்தோம். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தீபாவளியை சந்தோஷமா புத்தாடை பட்டாசு பலகாரங்களோட சிறப்பாக கொண்டாடுங்க. என்னுடைய குழந்தைகளும் உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்ல ஆசைப்படுறாங்க. We wish you a happy and safe Diwali. நான் என் குடும்பத்தினரோடு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் புதிய சமையல் குறிப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.